அலைக்கும், வெல்கம் டு யாஸ் குக்கிங். இன்னைக்கு வீடியோவில் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாண்ட்விச் பொதுவாகவே நம்ம வெளியில் தான் வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வீட்டிலையே வெளியில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டோட சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாண்ட்விச்சுக்கு முதல்ல என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைங்கிறத பார்த்தலாம். சீஸ் ஸ்லைஸ் தான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். மில்கி மிஸ்ட் சீஸ் ஸ்லைஸ் 5 ஸ்லைஸ் இருக்குது. அதோட சில்லி ஃப்ளாக்ஸ் செய்ய 4 வரமிளகாவை மிக்சியில் போட்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சில்லி ஃப்ளாக்ஸ் ரெடி ஆகிடும். அது கூட பெப்பர் பவுடர், பட்டர், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், கேப்சிகம், கேரட், டொமேட்டோ, ஆனியன், பிரெட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன், கேப்சிகம், கேரட், டொமேட்டோலாம் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் எடுத்துக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வரை ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. டொமேட்டோவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சாண்ட்விச்சுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாண்ட்விச்சை செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. பட்டர், சில்லி ஃப்ளாக்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணது, அது கூட பெப்பர் பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சில்லி ஃப்ளாக்ஸ் அது மேலே தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே பெப்பர் பவுடர் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெப்பர் பவுடரும் சில்லி ஃப்ளாக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீஸ் வைக்க போகிறோம். மில்கி மிஸ்ட் ஸ்லைஸ் ஒன்று எடுத்து அதுக்கு மேலே வச்சிடலாம். ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் சில்லி ஃப்ளாக்ஸும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னொரு ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இந்த சாண்ட்விட்சை நீங்கள் தோசைக்கல்லையும் ஹீட் பண்ணலாம், ப்ரெட்டு டோஸ்டர்லேயும் நீங்கள் ஹீட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் டோஸ்டர் இருக்குது, அதனால் நான் டோஸ்டரில் ஹீட் பண்ணுறேன். டோஸ்டர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தோசைக்கல்லையும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் பட்டர் அப்ளை பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஹீட் பண்ணிங்கன்னா சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆகிடும். நீங்கள் டோஸ்டர் இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சாண்ட்விச் ரெடி. ஈஸியாக ஸ்பைஸியாக நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக சாண்ட்விச் பண்ணிட்டோம். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் போய் வாங்கி சாப்பிடாதீங்க, வீட்டில் சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ஹெல்தி. அதனால் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching us. Keep in touch for more videos.